கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34 அதிகாரம் 14 வசனம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவரே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த தேவன் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்றால், இந்த வசனத்திலே சொல்லுகிறார், அவர் நம்மை நல்ல மேய்ச்சலிலே மேய்க்கிற மேய்ப்பராயிருக்கிறார். எல்லாரும் நல்ல மேய்ச்சலை தான் நாடுவோம். ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய பார்வைக்கு நல்ல மேய்ச்சலாய் இருக்கிறவைகள் அவைகள் நல்ல மேய்ச்சலாய் இராது. காலங்கள் கடந்து போகும்போது நாம் அதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆனால் தேவன் நம்மை மேய்த்தார் என்றால், நடத்தினார் என்றால், அவர் நம்மை நல்ல மேய்ச்சலிலே தான் நடத்துவார், நல்ல வழியிலே தான் நடத்துவார். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. எப்படி நாம் பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதை காட்டிலும் அதிகமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்கென்று சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மையம். எல்லாமே தேவன் நல்லவைகளாகவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதாவது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லிவிட்டு தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதாவது நல்ல மேய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மறுமையின் வாழ்விலும் நல்ல ஆசீர்வாதங்களையே நமக்கு தேவன் தருகிற தேவனாயிருக்கிறார். அதற்காகவே நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்திலே பல்வேறு பாதைகள் இருக்கின்றன. அதாவது மனுஷர்களுடைய பார்வைக்கு நல்லதாக தோன்றுகிறவைகள் அவைகள் நல்லதாக இருக்காது. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நல்லதாக இருக்கிறவைகள் தான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்லவைகளாயிருக்கும். இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அதன் மூலமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிகவும் அவசியமானது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். அப்படி சகல சத்தியத்துக்குள்ளும் நாம் நடக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நாம் சுதந்திரிக்க முடியும். ஆகவே கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருப்பாராக. தேவன் நம்மை நல்ல மேய்ச்சலிலே மேய்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிப்போம். அவர்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருந்த எங்களை நல்ல மேய்ச்சலிலே மேய்ந்து ஆண்டவரை மேய்த்து கர்த்தாவே நீதியின் பாதைகளிலும் சகல சத்தியத்துக்குள் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.